இது வரைக்கும் நானி படத்தினுடைய ப்ரொமோஷனில் பார்க்குறோம். எல்லா படத்தில் ஹீரோ இருப்பார், கூட ஹீரோட நின்று பேசிகிட்டு இருப்போம். இப்போ ஃபஸ்ட் டைம் ஹீரோ ஈன்றனால கூட நின்று பேசிகிட்டு இருக்கோம். இதில் ராஜமௌழி சாரோட ஒரு பிரம்மாண்டமான படைப்பில் உருவான படம். இதில் நானும் ஒரு சின்ன கேரக்டர், காமெடி கேரக்டர் பண்ணியிருக்கேன். பட் இட்ஸ் டிஃப்ரெண்ட்டான கேரக்டர். ரொம்ப டயலாக் இல்லாமல், ரொம்ப பஞ்சஸ் இல்லாமல், பாடி லாங்குவேஜில் ரொம்ப பர்ஃபார்மன்ஸ் வைஸ் காமெடி பண்ணியிருக்கோம். நிச்சயமாக சந்தானம் பேசிகிட்டு இருக்கான், வேறு மாதிரி ஒரு காமெடி வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குற எல்லாருக்குமே இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக கரெக்டான படமாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த பிரம்மாண்டமான படத்தை பார்த்து ரசிங்க. இட்ஸ் ஓவரால் என்டர்டெயின்மெண்ட் படம். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ. கலக்கல் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நான் கார்கி பேசுகிறேன். நான் திரைப்படம் இன்னைக்கு ப்ரெஸ் மீட் நடந்துட்டு இருக்கு. ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கதைக்களம், வேர்ல்ட் சினிமாலேன்னு சொல்லுவேன். தமிழுக்கு டெஃபினட்டாக ரொம்ப புதுசு. உலகத்தையே திரும்பி பார்க்க வைக்கிற ஒரு படமாக இருக்கும்ன்றது என்னோட நம்பிக்கை. ரொம்ப சிம்பிளான ஸ்டோரி லைன். ஒரு படத்தோட ஒரு 15-20 நிமிஷத்துல அந்த படத்தோட மெயின் லீட் ஹீரோ இறந்துருவாரு. இறந்துட்ட உடனே எப்படி ஒரு அடுத்த ஜென்மத்தில் தன்னை கொன்னவனை பழி வாங்குறாருன்றது கதை. ஒரு காதல், ஆக்ஷன் எல்லாமே கலந்த மாதிரி, சென்டிமெண்ட்ஸ், ஃபிலாசபி எல்லாமே கலந்த மாதிரி இந்த படம் இருக்கு. மகதீரா மாதிரி ஒரு பெரிய மாபெரும் படத்தை கொடுத்துட்ட உடனே அடுத்த படம் என்ன பண்ணுவாருன்னு சொல்லிட்டு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது இப்படி ஒரு ஷாக்கிங்கான ஒரு சப்ஜெக்ட் கையில் எடுத்துக்கிட்டு எப்படி ஹேண்டில் பண்ண போறோம்னு தெரியாத மாதிரியான ஒரு சப்ஜெக்டை கையில் எடுத்துக்கிட்டு ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு ராஜமௌழி சார். படத்தோட பெரிய ப்ளஸ் மியூசிக் இந்த படத்துக்கு நினைக்கிறேன். நான் மரகதமணி அவர்களோட பெரிய ஃபேன். வானமே இல்லை, ஜாதிமல்லி படங்கள்லாம் அவ்வளோ பிடிக்கும் அவரோட பாடல்கள். ரொம்ப நாள் அவர் தமிழில் பண்ணலன்ற குறைய இந்த படம் தீர்த்து வச்சிருக்கு. அதே மாதிரி அந்த படத்தில் எல்லா பாடல்களும் பண்ணுறேன்றது இன்னும் சந்தோஷமாக இருக்குது. 4 பாடல்கள் வந்திருக்கு இந்த படத்தில். ஒவ்வொன்றும் வெவ்வேறு அந்த படத்தோட கருவை உள்வாங்கிக்கிட்டு வெவ்வேறு களத்தில் அமைகிற பாடல்கள். ரொம்ப ரொம்ப பிடிச்சி ஒர்க் பண்ண சாங்ஸ் ஒவ்வொன்றும். ஒரு மைக்ரோ ஸ்கல்ப்சர் பண்ணுற ஒரு பெண் மேலே வர காதலில் ஒருத்தன் எக்ஸ்பிரஸ் பண்ணுறான், அதுக்கான ஒரு பாடல். அதே மாதிரி ஒரு ஈயோட ஹீரோயிசமை சொல்கிற மாதிரியான ஒரு பாடல். ஸோ எல்லாமே ஒரு காமெடி, அதே சமயத்தில் ரொம்ப ஒரு ஃபன், ஒரு நல்ல ஒரு மைல்டு ஒரு ரொமான்ஸ் எல்லாமே கலந்த மாதிரியான பாடல்கள் இருக்குது. எல்லாம் பாடினவங்க எல்லாருமே ரொம்ப அழகாக பாடியிருக்காங்க. பாடல்களும் சரி, படமும் ரொம்ப பெரிய வெற்றி பெறும்னு நினைக்கிறேன். நன்றி. I am very proud, a little bit scared, and mostly excited to present you my first Tamil film, Nani. This is about, as I've been telling, this is about a housefly and how it takes revenge on a villain, a human being. As you know, the human being is like 25,000 times stronger or 10,000 times bigger than a fly. So how this normal housefly, which can think like a human, gets his revenge on the villain is the film. It's a very strange concept, but very exciting one, very fun. It's completely fun-filled. The moments are very interesting. Every moment of the film is like it generates laughter or keeps you guessing and keeps you thinking. This first of its kind, not only on Indian screen, across the world. In the knowledge what I have, maybe I shouldn't talk about the world, but across India, this is the first of its kind. We have done a lot of research and we have done a lot of hard work to bring you the visuals of Eager. Hope you'll all like it. Thank you very much. எனக்கு ஒரு சுத்த தமிழ்ல வராதுங்க, சாரி. எனக்கு நல்லாவே தெரியும் இந்த படம் எனக்கு will be one of the most important films in my career. And நான் முதல்ல இந்த படம் எனக்கு வரும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ராஜமௌழி சாரோட இந்த படம் பண்ணுறோம். He's a great director, one of the people that I look up to in my life. And அவர் இந்த படம் நரேட் பண்ணும்போது expectations, it's my mind, I can imagine anything. My mind is something that is not restricted. I can imagine anything. And படம்ல வேலை செஞ்சதுக்கு அப்புறம், படம் ஃபினிஷ் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம், I can proudly and surely say என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ், என்னோட ஹியூமன் இமேஜினேஷனை தாண்டி வந்திருக்கு என்னால் கட்டாயமாக சொல்ல முடியும். எனக்கு இந்த மாதிரி ஒரு கேரக்டர், இந்த மாதிரி ஒரு படம் பண்றது பெரிய அதிர்ஷ்டம். நிஜம் சொன்னா இது வேற எந்த ஹீரோன்னு பண்ணியிருந்தாலும் நான் அவளை வெறுத்திருப்பேன். எனக்கு I am very very proud to be a part of this film, to work with this team. இந்த மாதிரி ஒரு படம் நான் கேள்விப்பட்டதில்லை. அவர் சொன்ன மாதிரி நான் கேள்வி கூட பட்டதில்லை, பார்த்ததில்லை. டெஃபினெட்லி கேள்வியே பட்டதில்லை. ஸோ the way the team has come together, அவர் இது டெஃபினெட்லி நான்
உரிமையோட சொல்லலாம், இது வேற யாரால பண்ண முடியாது, இது ராஜ்மணி சார் மட்டும், அவரால் மட்டும் தான் பண்ண முடியும் இந்த படத்தை. And I'm usually not so confident about the efforts put in. This time I'm very, very confident about the efforts, about the hard work, about the honesty that is put into this film. And working with the team, from the camera unit, from the people working on the set, assistant directors, to art, to graphics, to everybody, to artists, my co-stars Nani and Sudeep. Everybody has put in 100% honesty, and I'm sure about the result of this film. I'm very, very proud. ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த படம் நடிச்சிருது. And thank you very much. And சில டைம்ஸ்ல அதி சின்ன கொஞ்சம் அதிகாசமா சொன்ன உடனே இது எப்படி முடியும், இதெல்லாம் முடியாது, எல்லாம் சினிமா பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. That is the beauty of storytelling. How we introduce the screenplay, how we introduce the characters to the audience, how we take them into the story. That is dependent, not the storyline. Story நீங்க எது வேணாலும் சொல்லலாம். You can make a story of an iPhone getting into life and killing a human being. Story எதானாலும் இருக்கலாம். But how you get the audience to believe it is the point. அது நம்ம கரெக்டா பண்ணா எது சொன்னாலும் நம்புவாங்க. டெஃபினட்டா பழி வாங்குற சீன் தான் அதிகமாங்க. அண்ட் இட்ஸ் a beautiful thing. சமந்தாவோட எப்படி கம்யூனிகேட் பண்ணுது அந்த ஈ வந்து நான் பூர்வ ஜென்மத்துல நான் நானி உங்களோட லவர், நீங்க the person whom you are thinking as a great person is actually a villain, he is the person who killed me. இதெல்லாம் சமந்தா கிட்ட எப்படி கம்யூனிகேட் பண்ணிச்சு அந்த ஈக்கு அந்த சமந்தா எப்படி ஹெல்ப் பண்ணிச்சு. All the scenes are beautiful. It's a very poetical film. Even though it's a visual effects oriented driven film, ரொம்ப poeta இருக்கும் every scene. It's a complete science fiction commercial movie. ரெண்டு different genres கிடையாதுங்க. The biggest commercial movies are science fiction movies, but this is a supernatural element. It's not a science fiction of any kind. It's a supernatural element. Smallest thing, ஆனா smallest thing ஆனா இன்னும் பாக்டீரியா கூட இருக்கும், அது கூட சொல்லலாம். பட் நம்ம the moment we say E and சொன்ன உடனே the first thought that comes into our mind is it is useless. It is like the smallest thing, which is like we don't care about it. So the biggest underdog, E anna smallest and solama, whatever, the underdog. So the smallest thing, how he could do the biggest thing. No, the vyathyasam, the difference is more dramatic. அதனால ஈ செலக்ட் பண்ணுவாங்க. ஈ பார்க்கறதுக்கு அவ்வளவு ஒன்றும் அழகா இருக்காது. நான் ஒரு 2 மணி நேரம் கண்டினியூஸா அதை பார்க்கணும் நம்ம. அப்போ என்ன நீங்க அதை பண்ணிருக்கீங்க? அங்கே கொஞ்சம் லிபர்ட்டி, கொஞ்சம் சினிமாட்டிக் லிபர்ட்டி எடுத்தோங்க. இஃப் யூ சி திஸ் இஸ் அவர் ஃப்ளை, பின்னால நீங்க பாக்குறது வந்து நம்மளோட ஃப்ளை. நீங்க யாருன்னு கேட்டாலும் இது என்னன்னு கேட்டீங்கன்னா உடனே இது ஈன்னு சொல்லுவாங்க. பட் ஆக்சுவலா நீங்க ஒரு ஈ வந்து க்ளோஸ் அப் போய் பாத்தீங்கன்னா இப்படி இருக்காது, ஃபேஸ் இப்படி இருக்காது. பட் பிகாஸ் வி நெவர் சி ஃப்ளை இன் க்ளோஸ் அப், ரொம்ப ஜூம் பண்ணிட்டு எப்பவுமே பார்க்க மாட்டோம். நீங்க இன்னும் சொன்னீங்கன்னா ஹவு டு யூ ரெகக்னைஸ் எ ஃப்ளை இஸ் த வே இட் மூவ்ஸ். அது பண்ற சவுண்டு, அது மூவ்மெண்ட் பத்தி தான் நம்ம ஈன்னு சொல்லிட்டு ரெகக்னைஸ் பண்ணுவோம். நம்ம ஹியூமன் பிரெயின் வந்து வி ரெகக்னைஸ் எ ஃப்ளை பை இட்ஸ் மூவ்மெண்ட். ஸோ தட் இஸ் த லிபர்ட்டி வி டுக். நம்ம ஃப்ளை வந்து ரொம்ப அழகா இருக்கும். வயசு 21 வயசு தான் அப்படின்ட்டு அப்போ இவங்க ரொம்ப பதச்சு போயிடுவாங்க சமந்தா. ஏன்னா சமந்தா பொறுத்தவரைக்கும் அது ஈ இல்ல, லவ்வர் தானே, அது செத்துப்பட போறதுன்ட்டு அவர் வந்து ஒரு டாக்டர் கிட்ட எடுத்துன்னு போவார். அந்த டாக்டர் வந்து மைக்கேல் மந்திர காமேஸ்வரம் மாதிரி ஒரு மலையாள டாக்டர் வந்து இந்த மாதிரி டாக்டர் இந்த மாதிரி இந்த ஈயை குணப்படுத்தும். அவர் வந்து அந்த வெட்டனரி டாக்டர். அவர் சொல்ற நான் பெட் டாக் கேள்விப்பட்டிருக்கேன், பெட்டு இது பண்ணிக்கிலாம் கூட பாத்துருக்கேன், பெட்டு ஈ இன்னைக்கு தான் நான் பாத்துருக்கேன், நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். சரி சொல்லுங்க எப்போ பார்த்துட்டு அது மாதிரி இல்லை டாக்டர் உங்கள்கிட்ட சொல்றதுக்கு என்ன, நான் இந்த ஈயை லவ் பண்றேன் அப்படின்பேன். ஆளை லவ் பண்ண கேள்விப்பட்டிருக்கேன், ஈ ஆளையா அப்படின்பாரு. ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி பண்கள் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு கொடுத்த ஒரு படம். அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷமா நான் ஒர்க் பண்ணேன். ஈ சம்பந்தமா இனிமேல் எதுவுமே இருக்கக்கூடாது என்ன
அந்த அளவுக்கு வந்து ஈல மேக்சிமம் பூந்து விளையாடுன ஒரு படம். அவர் கிராஃபிக்ஸ்லையும் பூந்து விளையாடுறாரு, டைலாக்ஸையும் எனக்கு ஈக்கு நல்ல ஒரு 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 வாய்ப்பு கிடைச்சது. எவ்வளோ வந்துருக்குல்ல, ஈ கார்டு, ஈ டிக்கெட்டு, இப்போ எல்லாம் வந்துருது இல்லையா. ஸோ இது ஒரு ஈ ஃபிலிம் இது.